ஒரு மனிதனை ஆழமான கிணற்றில் தள்ளிவிட்டால் அவர் மீண்டும் உயிருடன் வெளியே வர முடியுமா? இந்த கேள்விக்கு பதிலாக மாறியது சாது சுந்தர் சிங் அவர்கள் வாழ்க்கை. சாது சுந்தர் சிங் முதலில் கிறிஸ்தவர்களை வெறுத்த இளைஞன். ஆனால் இயேசுவை நேரில் அனுபவித்த பிறகு இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்க தொடங்கினார். அவரின் செய்தி பலரின் மனதை மாற்றியது. ஆனால் அதே செய்தி சிலருக்கு கோபமாக இருந்தது. ஒரு நாள் வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் அவர் இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சிலர் அவரை பிடித்து அடித்து ஒரு பழைய ஆழமான கிணற்றுக்குள் தள்ளிவிட்டார்கள். அந்த கிணறு எலும்புகளாலும் சடலங்களாலும் நிரம்பி இருந்தது. மேலே இருந்த மூடியும் பூட்டப்பட்டது. வெளியே வர வழியே இல்லை. இருள், துர்நாற்றம், மரண பயம். அந்த இரவில் சாது சுந்தர் சிங் ஜெபிக்க தொடங்கினார். ஆண்டவரே, நீங்களே என்னை காப்பாற்ற வேண்டும். அடுத்த 3ஆம் நாள் இரவில் திடீரென பூட்டு திறக்கும் சத்தம் கேட்டது. யாரோ கயிற்றை கீழே விட்டார்கள். அவர் அதை பிடித்து மேலே வந்தார். வெளியே வந்தவுடன் சுற்றிலும் யாரும் இல்லை. அந்த கிராமத்தினர் கூட அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் கிணற்றின் சாவி அவர்களிடமே இருந்தது. அந்த நாள் பலர் இயேசு உண்மையிலே உயிருள்ள தேவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். மனிதர்கள் தள்ளினாலும் தேவன் உயர்த்த முடியும் என்பதை சாது சுந்தர் சிங் வாழ்க்கை இன்னும் சாட்சி சொல்கிறது. நன்றி. இன்னும் இதுபோன்ற வேதாகம தகவல்களை அறிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.